வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் ஈரோடு நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்துள்ளார். தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். புகார் கொடுத்திருக்கிற சரசாலுடைய மகன் முருகேசன் என்பவர் 41 வயதானவர், திருமணமாகாதவர். அவர் விருப்பமாலத்தில் இருக்கக்கூடிய விபி துர்ராஜுடைய கெமிக்கல் ஃபேக்டரியிலே வேலைக்கு சேர்ந்தவர். எப்பொழுதுமே பணம் அவரிடத்தில் கொடுத்து விட்டு தான் வேலை வாங்குவார்கள். இது ஒரு நவீன கொத்தடிமையான ஒன்று. சட்டப்படி ஒரு ஃபேக்டரியிலே வேலை செய்கிற போது சட்டப்படியான கூலி கொடுக்க வேண்டும் எப்பொழுதுமே. ஆனால் தற்பொழுதெல்லாம் கிராமப்புறங்களிலே ஒட்டுமொத்தமாக பணத்தை கொடுத்து விட்டு அவரை அடிமையாக வைத்துக் கொள்வார்கள். அப்படி அவரை துன்புறுத்திய காரணத்தால் தான் அவர் ஒரு 6 மாத காலமாக வேலை செய்யாமல் தன்னுடைய தங்கையுடைய கணவர் வீட்டுக்கு வந்து மோட்டை தூக்கு சென்றிருக்கிறார். அன்றைக்கு 13/8/2024 அன்றைக்கு அவருடைய வண்டியிலே சென்றபோது வழிமறித்து தான் பணத்தை வாங்கிக் கொண்டு திருப்பி தர காரணத்தினால சாதியை சொல்லி திட்டி துரைராஜ் முதலாளி அவரை துன்புறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, வண்டியை பிடிங்கிக் கொண்டு சென்றிருக்கிறார். அதற்கு பிறகுதான் தான் சாதியை சொல்லி இழிவுபடுத்தி திட்டுவது மட்டுமில்லாமல் அவரை விரட்டிய காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் அந்த தூண்டுதலால் தான் வீட்டுக்கு போய் வீட்டிலே எழுதி வைத்துவிட்டு இந்த மரணத்திற்கு காரணமே கெமிக்கல் அதிபர் துர்ராஜ் தான் என்று எழுதி வைத்துவிட்டு தூக்கு போட்டுக் கொண்டார். ஆனால் இந்த வழக்கில் வழக்கம் போலவே ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற துர்ராஜ் அவர் நான் ஷெட்யூல் காஸ்ட் என்பது தெரிந்திருந்தும் பாதிக்கப்பட்டு அன்றைக்கு தூக்கு போட்டவர் தாழ்த்தப்பட்ட சாதி என்று தெரிந்திருந்தும் கூட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு போடாமல் வெறும் ஒரு 174 194 இருக்கக்கூடிய பிஎஸ்என்ஏவில் வெறும் சந்தேக மரணமாக வழக்கு போட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த வழக்கை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் விசாரித்திருக்கிறார். திட்டமிட்டு வழக்கு வேறு மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர் டாஸ்மாக் கடைக்கு போனதாகவும் அதற்கு பின்னால் இவரே வண்டியை கொண்டு போய் முதலாளர் கொடுக்க சொன்னதாகவும் இப்படியெல்லாம் வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வேலையாக இந்த வழக்கில் வடிவேல் ராமனை போன்றிருக்கிறவர்கள், சென்னைப்பனை போன்றிருக்கிறவர்கள், இதுபோல மக்களுக்காக போராடுகிறவர்கள் போய் பார்த்த பின்னால் உண்மையை தெரிந்து மக்களிடத்தில் போராடுகிற காரணத்தால் தான் இந்த வழக்கு உண்மையிலேயே 306 என்று பழைய குறையில் இருக்கக்கூடிய அபட்மெண்ட் கமிஷன் மட்டுமல்ல வன்கொடுமை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. நாம் மீண்டும் மீண்டும் கேட்கின்றோம், வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய 1989 ஆண்டு அந்த சட்டம் 2007 ஆண்டு திருத்தப்பட்டிருக்கிறது. இது போன்றிருக்கிற வழக்குகளில் ஏற்கனவே ஒரு சூசைட் நோட் என்பது அங்கு இருக்கிறது, தற்கொலை குறிப்பு இருக்கிறது. அது இருந்திருந்தும் கூட இது ஒரு சந்தேக மரணமாக போட்டு அந்த முதலாளிக்கு சார்பாக காவல்துறை நடந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த வழக்கிலே மக்களை திரட்டி போராடுகிறதால் தான் தற்போது நியாயமான வழக்கை போட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இந்த வழக்கை பொறுத்தவரை பிணை கேட்டு மனு போட்டார்கள். நாங்கள் அந்த விடயத்தில் போய் ஆஜராகி எங்களுடைய ஆட்சேபனை போன்றோம். சரசா சார்பில் இப்போதுதான் காவலுக்கு எடுத்திருக்கிறார்கள். அந்த போலீஸ் காவலில் இனிமேலாவது வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கை பொறுத்தவரை மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் விதி 7 ஓபிடி 1 பிரகாரம் ஒரு டிஎஸ்பி என்பவர் மட்டுமல்ல, டிஎஸ்பி having a knowledge and experience in the SC act should be appointed as IO என்ற முறையில் வழக்கு போட வேண்டும். அப்பேற்பட்ட அதிகாரி இருக்க வேண்டும். ஆகவே முறையான விசாரணை நடத்தி அந்த குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிற துர்ராஜ் மீது வழக்கு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர் சார்பாக சட்டப்படி நீதிமன்றத்தில் நாங்கள் வாதாடுவோம். ஆகவேதான் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கிலேயே எப்பொழுதுமே 4வது பிரிவு ஒன்று உண்டு. நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டி ஆஃப் தி பப்ளிக் அத்தாரிட்டிஸ் சொல்வார்கள். ஒரு பொது ஊழியர், காவல்துறை இருக்கிற ஊழியர் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளிலே பாதிக்கப்பட்டவர் புகார் கொடுத்தால் முறையாக பதிவு செய்யாவிட்டால் 6 மாத காலத்தில் 1 வருடம் தண்டிக்க முடியும். அது மட்டுமல்ல, சமீபத்தில் திருத்தப்பட்டிருக்கிற 2015 ஆண்டு திருத்த பிரகாரம் ஏறக்குறைய 7 விதமான கட்டளைகள் கொடுத்திருக்கிறார்கள். வழக்கை வேண்டுமென்றே முறையாக பதிவு செய்யாது மட்டுமல்ல, அந்த வழக்கை பிரேம் செய்கிற போதோ, டிரான்ஸ்லேட் செய்கிற போதோ, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை பதிவு செய்கிற போதோ தவறு செய்தால் அதுவுமே குற்றமாகும். 6 மாதத்துக்கு 1 ஆண்டு தண்டிக்க முடியும். ஆனால் இதையெல்லாம் யார் செய்வது என்றால் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் என்ற முறையில் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு கொடுத்து அவர்கள் விசாரித்து தான் கொடுக்கிறார்கள். இது சரியான முறை அல்ல. இந்த சட்டத்தை பொறுத்தவரை அப்படி ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய பணியாற்றுகிற காலத்தில் தவறு செய்தால் நீதிமன்றத்திலே, சிறப்பு நீதிமன்றத்திலே போய் புகார் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பாதிக்கப்பட்டவர் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதுவரை எனக்கு தெரிய தமிழ்நாட்டிலே ஒரு இடத்தில் கூட ஒரு உண்மையான புகாரை சரியாக பதிவு செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரியை வழக்கு போட்டதாக வரலாறே கிடையாது. கண்ணகி முருகேசன் வழக்கில் மட்டும்தான் 18 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கு இருக்கிற ஆய்வாளர் திட்டமிட்டு வழக்கு போடாத காரணத்திற்காக அவரை சேர்த்து இன்றைக்கு போராடி தண்டிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரை இந்த வழக்கை சரியாக போடாத காவல்துறையை பொறுத்தவரை அரசியலமைப்பு சட்டத்துடைய ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவை புரிந்து கொண்டிருப்பா இருக்க வேண்டும். அப்படி இல்லாத காரணத்தால் தான் காவல்துறையே சாதியமாக இருக்கிற காரணத்தால் தான் இது போன்ற வழக்குகளிலே முறையான விசாரணை இல்லை. நாங்கள் இப்போ சமீபத்தில்
முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துடைய தம்பி ஓராஜா மீது வழக்கு பெரியகுளத்திலிருந்து திண்டுக்கலுக்கு மாற்றி 12 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த வழக்கில் முடித்திருக்கு. இதே போல சுவிசை நோட்டு இருக்குது. அவர் அங்க இருக்கிற ஒரு கைலாசநாதர் ஆலயத்தில் போய் பூசாரியா பணி செய்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த கோயிலை பன்னீர்செல்வத்துடைய குடும்பம், ராஜா குடும்பம் ஆக்கிரமித்துக் கொள்கிறது. அந்த திருவண்ணாமலை அங்க இருக்கக்கூடிய கைலாசநாதர் ஆலயத்தில் கிரிவலத்தின் போது இவர் திருநீர் தர்றார், பிரசாதம் இருக்கிறார். ஒரு தாழ்த்தப்பட்டவன் அவன் எப்படி அங்க கொடுக்கலாம்னு சொல்லி போட்டு அவரை அடிக்கிறான். அதுக்காக கேஸ் தர்றாரு 5/5/2012 ஆனா அந்த வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. தொடர்ந்து போராடுறான். அவன் ஹைகோர்ட்டுக்கு போறான். ஆனா வழக்கு போட்டு தள்ளுபடி செய்கிறார்கள். அந்த வழக்கில் தான் 5 மாதத்திற்கு பின்னால் அவன் மீது பொய் வழக்கு போடு சொன்ன காரணத்தினால் உடனடியாக அவனை எழுதிவிட்டு இறந்து போனான். அந்த வழக்கிலே கூட 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வன்கொடுமை சட்டம் போடப்பட்டது. அதுக்கு பிறகுதான் சிறப்பு வழக்காக போட்டார்கள். அந்த வழக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்கணும். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் வழக்கை காவல்துறை அதிகாரிகள், அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் உறுதிமொழி எடுத்திருக்கக்கூடிய அதிகாரிகள் சாதிபதிகளுக்கு அப்பாற்பட்டு விசாரிக்க வேண்டும். ஆகவேதான் தொடர்ந்து பார்க்கிறோம். அதே போலவேதான் இது இருக்கிற முதலாளி ஒரு கொத்தடிமையை போல பணத்தை கொடுத்து விட்டு வேலை வாங்குகிறார். பாண்டர் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976 பிரகாரம் ஒரு தொழிலாளிக்கு தர வேண்டிய அடிப்படையான கூலியை கொடுக்காமல் மொத்தமாக கொடுத்த வேலை வாங்கினா அது பாண்டர் லேபர் சிஸ்டம். இவர் பணத்தை கொடுத்து விட்டு அவரை பிடிச்சி அடிமைப்படுத்துறாரு. வெளியே வர்றாரு. அவரு அந்த பணத்தை கேட்டுத்தான் சாதியை சொல்லி திட்டி அவர் வண்டியை போயிட்டு போறாரு. ஆகவே முறையாக விசாரணை நடத்தப்பட்டால் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டது தண்டனை வழங்கப்படும்.